வைட்டர்ஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டர்ஸ் கஃபே. வைட்டர்ஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு, முக்கியமா ஏகேவோட ஃபேன்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான டே அப்படின்னு நினைக்கிறேன். காலையில இருந்து அஜித் அவர்களுடைய பழைய வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள் டெல்லிக்கு கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு காலை எடுத்து வச்சுட்டாரியா, நடக்க ஆரம்பிச்சிட்டாரியா அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவுமே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டெல்லிக்கு அஜித் அவர்கள் கிளம்பிட்டாரு வித் அவங்களோட ஃபேமிலியோட. இன்னைக்கு ஈவினிங் அந்த பத்மபூஷன் விருதை வாங்க போறாரு. என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமா என்ன பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான ஆவல்கள் அஜித் பக்கம் இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கால் தடத்தை பதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தீங்க. ஏகேவோட அந்த என்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அந்த விருதை வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாருக்குமே இருந்ததில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏகே அவர்கள் சமீபத்தில் சேப்பாக்க பயங்கரமாக அதிர்ச்சி, 2 தலைகளையும் ஒரே இடத்துல பார்த்தோம் அப்படின்லாம் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிலாம் போட்டிருந்தாங்க. அப்போ அவருக்கு நம்ம தான் பேசியிருந்தோம் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்ற விஷயங்கள். அதை தாண்டி இன்னைக்கு அந்த விருது கொடுக்க போகிறாங்க. ஸோ த ஏகே ரியல் கேங்ஸ்டர் அதை கையில் வாங்க போகிறாரு அப்படின்ற ஒரு தருணம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் ஏகே ரசிகர்கள் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது இன்ன வரைக்கும் விடாமுயற்சியை பயங்கரமாக கொண்டாடலை அப்படின்னாலுமே கூட சில பேருக்கு அது கரெக்டாக இருக்குது. இது அவர் ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருக்காரு, ஏன் அவரோட நடிப்பை பாராட்ட மாட்டீங்க, விமர்சனம் மட்டுமே வச்சுட்ருக்கீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதையும் தாண்டி குட் பேட் அக்லிக்கு வெயிட் பண்ணுங்க, ஏப்ரல் 10ஆம் தேதி தெரியும் அப்படின்னாங்க. ஒரு விருது அறிவிச்சாங்க. அவர் அங்கே போய் 2வது பிளேஸ் அடிக்கிறாரு கார் ரேஸில். அப்புறம் 3வது பிளேஸு. அது ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இன்னும் வெறியேற்றுற மாதிரி குட் பேட் அக்லி வந்துச்சு. அதில் இன்னும் ரொம்ப ஹைப் ஆனாங்க. இந்த வெற்றி கொண்டாட்டத்திலேயே இருந்த, மூழ்கிட்டு இருந்த, தத்தளிச்சிட்டு இருந்த, தவழ்ந்துக்கிட்டு இருந்த, எப்படி வேணால் சொல்லலாம், அப்பேற்பட்ட ஏகே ரசிகர்களுக்கு இன்னும் தீனி போடும் வகையில் இன்னைக்கான அந்த நிகழ்வு நடக்க போகுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட மதியத்துக்கு மேலே எல்லாரும் உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிஎஸ்கே மேட்சாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலுமே இன்னைக்கு நடக்க போகிற ஈவெண்ட் மிக முக்கியமான ஒரு நாளாக அவங்களுக்கு இருக்க போகுது. இவர் எங்கே போனாலும் கோட் சூட்டோடு தான் போவார், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு அவரோட என்ட்ரி எப்படி இருக்க போகுது, அந்த ஒரு வாக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஜிபியூவில் ஓப்பனிங் சீக்வன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே நேராக ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு என்ட்ரி இருக்கும்ல. ஸோ நான் இமேஜின் பண்ணுறது எப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு ஏகேவா அப்படிப்பட்ட ஒரு என்ட்ரி அது இருக்க போகுது அப்படின்றதா அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஃபேமிலியோட டெல்லியில் இருக்கார் இப்போதைக்கு ஏகே அவர்கள். இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகிற ஈவெண்ட்டில் மிக சந்தோஷமாக பங்கேற்று பயங்கரமான ஒரு, அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்க போகுது. நாட் ஓன்லி ஏகே ஃபேமிலி, ஏன்னா இவர் வின் பண்ணால் மட்டும் எல்லாரும் வின் பண்ண மாதிரி எல்லாரும் எடுத்துப்பாங்க. எந்த ஒரு சர்ச்சைகளும் போகாதவர், எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாக இல்லாதவர், எந்த ஒரு கிசுகிசிலையும் மாட்டாதவர் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு தருணத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏகே இதுக்கு மேலே என்ன சாதனை பண்ணணும், எல்லாமே பண்ணிட்டாரா அவர் அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறதுக்கு இன்னொரு பேட்ச் வேறு. ஸோ அப்படியே இதையும் பிடிச்சிக்கிட்டு அவங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு சோசியல் மீடியாக்கள் பக்கம் இன்னும் யாரும் போக முடியாது, எது பண்ணாலும் வேலையாகாது அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கணும். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து பாருங்கள், ஏகேவை பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க, செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த பத்மபூஷன் விருது அறிவிச்ச போதே நிறைய பேருடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னா, இவர் அந்த அவார்டை போய் நேர்லலாம் வாங்க மாட்டாரு, அதை உதாசீனப்படுத்திடுவாரு, அவருக்கு இந்த அவார்டோட அருமைலாம் தெரியாதுங்க, ஏன் இவருக்கு தெரியுங்கன்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை நிறைய பேர் முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. அதுதான், அது தேவையில்லாத விமர்சனன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு சேப்பாக் அவர் மேட்ச் பார்க்க போயிருந்தார்ல, அவர் நினச்சிருந்தாங்க போகாமல் இருந்திருக்கலாம்ல. அவர் மேட்ச் கூடயாங்க என்ன மேட்ரு அப்படின்னா, எதனால் அவர் கூட்டத்தை தவிர்க்கிறாரு குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு இப்போ இல்லை, விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் கூடுற கூட்டம் கண்டிப்பாக அஜித்துக்கு கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் நான் சொல்லலை, அதை தாண்டின ஒரு கூட்டமாக வருங்க. ஏன்னா அவர் நார்மலாக ஒருத்தரை கொண்டாடக்கூடியதுக்கும் எப்பாவது ஒருத்தரை கொண்டாடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் ஏகே அவர்கள். அதனால அவர் எப்போவுமே இந்த கூட்ட நெரிசல், சமீபத்தில் விஜய் அவர்களை பார்க்க போய் அந்த 2 வீலர்லேருந்து 2 பேர் விழுந்தாங்க, மாநாட்டுக்கு போகும்பொழுது உயிரிழப்புலாம் நம்ம பார்த்துருந்தோம். ரஜினி அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இப்போலாம் நம்மளாம் அவங்களோட பிள்ளைகள் குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ரஜினி சொல்ற மாதிரி தான், இந்த ஆட்டம் போதுமா குழந்தைன்ற மாதிரி அவர் அப்பயே பயங்கரமா ஆடி முடிச்சிட்டாரு. உலகநாயகனுக்கும் ரஜினி அவர்களுக்கும் தீவிரமான ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ரஜினி அவர்களை பார்க்கறதுக்காக எவ்வளோ கூட்டம். அவ்வளோ ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டனால தான் ரஜினி அவர்கள் தன்னோட பிறந்தநாளை கொண்டாட மாட்டேன்னு முடிவு எடுத்தார். ஏன் நான் சொல்றேன்னா, அந்த மாதிரியான விஷயங்களையும் நடிகர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த மனுஷனை மட்டும் எல்லாருமே கொண்டாடுவாங்க, எல்லாருமே அவருக்காக வருவாங்க, எல்லாருமே அவருக்காக தான் இயங்குவாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா எந்த நிகழ்வுக்கு போனாலும் ஓட்டு போட போனால் அங்கே செல்ஃபி எடுக்கிறது, ஏகே அவர்களை செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ அவருக்கு வந்து ரெஸ்பெக்டாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், தன்னோட ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே டிசிப்ளினாக இருக்கணுன்றத எல்லாருமே தான் மட்டும் வளரணும்னு நினைப்பாங்க, தான் மட்டும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் என்னோட ரசிகனும் அப்படி இருக்கணும், யார் என் ரசிகனையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, கோவத்தை காட்டுவார். அதன் மூலிமா எதிர் சொல்ல வர்றாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதனால தான் எல்லாத்தையும் தவிர்த்தார் ஒழிய, ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விருதை வந்து அவர் போய் தவிர்த்துட்டு, ஏன் நான் போக மாட்டேன், வாங்க மாட்டேன், அப்படி கிடையவே கிடையாதுங்க. அவர் அப்படி பார்த்தா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடாது, கார் ரேஸுக்கு போகக்கூடாது, எங்கேயுமே தான் போகக்கூடாது. அப்படி இல்லை, அவர் கரெக்டாக இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலும் வந்துடக்கூடாது. இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன்னா, மே 1 பிறந்தநாள் அன்னைக்கு இப்போ அவர் அந்த வீட்டில் இல்லை. அஜித் அவர்களோட பழைய வீட்டில் வீடு இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வருஷமாக கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக அந்த வீடு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கட்டுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த வீட்டுக்கிட்ட போனீங்க அப்படின்னா, ஆனால் நான் போகிறப்பல அவர் பார்த்துருக்கேன், அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. உள்ளதான் அப்புறம் அந்த வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டார்னு வச்சுங்களேன். அவர் இந்த மாதிரி தான் எங்கேயாவது ஒன்று போயிட்டுருப்பாரு. வீட்டுக்கு வெளியே வந்து வாழ விடுன்னு போட்டிருக்கும். ஸோ அவர் அங்கேருந்து காலி பண்ணிட்டு போன வாட்டியும் தொடர்ந்து மே 1ஆம் தேதி நைட்டாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே இருக்கட்டும், மே 1ஆம் தேதியாக இருக்கட்டும், அங்கே ஏகே ரசிகர்கள் வரதா இருக்கட்டும், அவர் இல்லைனாலுமே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி கத்தி கூச்சலிட்டு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டமே நடக்கும். இது நடந்திருக்குங்க. நான் அங்கே இருக்கிற ஒரு ஆட்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, ஏகே வந்து அடுத்த நாள் வந்து எல்லா வீட்லேயும் போயிட்டு ரொம்ப அன்பாக பேசுவாராம். இந்த மாதிரி என்னோட ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, அது தப்பாக எடுத்துக்காதீங்க, தவறாக எடுத்துக்காதீங்கன்னு. அங்கே இருக்க காவல்துறைக்கு ஒரு அன்பாக ஒரு வேண்டுகோளும் கொடுப்பாரு. இந்த மாதிரி அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாலும் இது ஓகே மன்னிச்சிக்கங்க அப்படின்னு. இந்த மனசு யாருக்கு வரும்ன்ற, அது வேணும்னு சொல்ல, புகழ்ந்து சொல்ல, இது நடந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். அதனால வந்து அவர் இதெல்லாம் விரும்ப மாட்டாருன்ற. நீ உன் குடும்பத்தை பார்க்குறியா, எல்லாரும் பார்த்துக்க, என் படத்தை வந்து ஒரு நாள் பார்த்துக்கு, நீ படம் ரிலீஸ் ஆகுதா படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து இந்த கூட்டத்தை தவிர்க்கிறார், இந்த மாதிரியான விஷயங்கள் அவளையே. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த வீட்டு பக்கத்தில் போயிட்டு தான் இருக்காங்க. அது கட்டுப்படுத்த முடியாதுல்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு புரியும், ஏன் ஏகே எப்படி சொல்கிறார், ஏன் அஜித்குமார் அவர்கள் வந்து ரசிகர்கள் வேண்டான்னு சொல்கிற, ரசிகர் மன்றத்தை ஏன் கலைச்சாருட்டி, அவர் நீ நல்லா இருக்கணுன்றாரா, உனக்கு ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க ரசிகர்களுக்கு எப்பயோ புரிய வந்துருச்சு. அதனால தான் இங்கே நடக்கிற பட விழாக்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே அவர் வரதில்லை அப்படின்றது. இதனால தான் ஒழிய அவர் வரவே மாட்டேன்னு அடம்லாம் கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதுதான் உண்மையுமே கூட. காலையிலேருந்து நிறைய மாதிரியான விஷயங்களை சோஷியல் மீடியாஸில் பார்க்க முடியுது. முக்கியமாக வந்து இது வரைக்கும் நிறைய பேர் பத்மபூஷன் விருதை வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பத்மபூஷன் விருதை அஜித் வாங்குறதுனால அந்த விருதுக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறத கேட்க முடியுது. இதை பார்த்து நிறைய பேருமே அவங்களோட ரியாக்ஷன்ஸை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன்னே, இப்போ எம்எஸ் தோனி விளையாடுறாரு, கூட ஒரு 10 பேர் விளையாடுறாங்க. அது வின் பண்ணால் எம்எஸ் தோனி சொல்லுவாங்க, தோத்துட்டா எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆகட்டுங்க, அவரெல்லாம் எதுக்குங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு போகிறாங்க. இல்லை, இதெல்லாம் தான் அவருக்கு வந்து பிரச்சனையாக அமையுது. எம்எஸ் தோனிக்காக இருக்கட்டும். ஏன் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, ஏகே அவர்களே வந்து ஓகே நம்ம அவார்டு வாங்கிட்டு வந்துடுவோம் ஓகே அப்படின்லாம் இருப்பாங்க. சில பயங்கரமாக ஏற்றி விட்றேன்னு, அதனால தாங்க பெருமை. டெல்லியே இன்றைக்கி பாருங்கள் அப்படியே உள்ளிங்கி பாருங்க, டெல்லி என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். எங்கள் கேங்ஸ்டர் இறங்க போகிறாரு எங்கள் ஏகே. டேய், அவருக்கு நல்லது பண்ணி இத்தனை வருஷங்களாக அவர் பண்ண விஷயங்களுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மீறி உடச்சி இவங்களே சிலர் அது உணர்ச்சி இதுதானேங்க. நேற்று விஜய் அவர்கள் போகிறாரு அப்படின்னா அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச தான் போகிறோம். அவரா சொல்கிறாரு, வா என் வண்டி இப்படி வா ஏறி என் மேலாம் ஏறி இது பண்ணுன்னு அவரா சொல்கிறாரு, அப்படி கிடையாது இல்லை. அதனால ஏகே அவர்கள் மேலே இருந்தால் ஏகோபித்த ஒரு பாசத்தால் சிலர் போடக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு விட்டுருணுங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு அரசாங்கம் கௌரவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக இவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. அப்படிதான். நேத்து விஜய் அவர்கள் கோவில ரொம்பவே பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. முக்கியமா அவரோட ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேர் வந்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா அந்த ரோட் ஷோல வந்து அவர் மேல செருப்பு கொண்டு எரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ்மே வைரலா இருந்தது. ஆனா உண்மையாவே அது அப்படி கிடையாதுன்ற மாதிரியும் அவரோட தரப்புல இருந்து ஒரு சில வீடியோஸ்மே வந்து வெளியே இருந்தது. அது வேற ஒரு பொருள், செருப்புலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. காலையில ஒரு 8-9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பா போய்கிட்டு இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். தாக்கப்பட்டாரா விஜய்? அதானே உங்களுக்கு கேப்டனோட விஷயங்கள்ல வரும்பொழுதே அங்க இருக்கிறவங்களே சொன்னாங்க, எங்களை மீறின ஒரு விஷயமா நடந்துச்சு அப்படின்றது அவர் வருத்தமும் நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க.
நேத்து போனது யாருங்க? விஜய் என்ன வேற எங்கேயோ போய் அஜித் ஃபேன்ஸ் நடுவில் போய் பேசிட்டு வந்தாரு? இல்ல ரஜினி ஃபேன்ஸ் நடுவில் இல்லைங்க. நான் கேட்கறது என்னன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டுருது. இப்போ அங்க நடந்துச்சுன்னு சொல்றீங்களே, அவர் வந்து இப்போ அஜித் ரசிகர்கள் மற்ற ரசிகர்களோட ஈவெண்ட்ல போய் வந்து நான் இந்த மாதிரி பேசிட்டு வந்தேன், அதனால அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நான் பேச முடியும்? அங்க சூழ்ந்ததெல்லாம் விஜயோட வெறியர்கள், விஜயோட தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே விஜய் சம்மந்தப்பட்டவங்க. விஜய் எப்பவுமே சொல்லுவார்ல, என்னோட குடும்பத்துல ஒருத்தரை எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. அங்க வந்ததெல்லாம் விஜயோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்க. எப்படி அது நடக்கும்? வாய்ப்பே கிடையாது. ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனோஜ் பாரதிராஜா அவர்களோட இரங்கலுக்கு போகும்பொழுது கூட நம்ம ஆட்களுமே நிறைய பேர் விஜய் அவர்கள் வருகைக்கு எவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஏற்பட்ட தள்ளுமுள்ளு விஜய் அவர்களுக்கு ஒரு நெருடலை கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு துக்க நிகழ்வுக்கு போகிறோம், இந்த இடத்துல அவர் எப்பவுமே விஜய் தளபதி கட்சியின் தலைவர் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அப்படின்னு இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் ஒரு தும்ப நிகழ்வுக்கு போவாங்க. நீங்கள் வேறு இடத்துக்கு சொல்கிறீங்க, இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா கூட ஓகே. இங்கேயே அப்படி ஏற்பட்டுன்றது மாதிரி அவருக்கு தெரியாது. இதுக்கும் பக்கத்து வீடு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னங்க ஒரு பவுன்சஸ்லாம் வச்சு வர வேண்டியதானே, இதெல்லாம் ப்ராப்பராக வரணும். துக்க நிகழ்வுக்கு போகிறவங்க வந்து பவுன்சஸ் வச்சு அது என்ன, அது எதுக்கு போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஆனால் கோவையை நேற்று அப்படியே இந்த பூமிலாம் பிளக்குதுறீங்களா, அந்த மாதிரி பிளந்து அந்த சவுண்டாக இருக்கட்டும், அந்த ரோட் ஷோலாம் இல்லை, விஜய் பண்ணதெல்லாம் ரோட் ஷோ இல்லை, விஜய் ரசிகர்கள் பண்ணதான் ரோட் ஷோ. விஜயை பார்க்க அவங்க குவியில, அவங்கள பார்க்க தான் விஜய் அங்கே வந்திருக்காரு. அப்படிதான் எடுத்துக்கணும் போல. எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஒரு நம்மளே அதை நிறைய விமர்சனம் வச்சுனா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் பனையூர்ல இருந்துட்டு இதெல்லாம் பண்றாரு, பனையூர் அரசியல் பண்றாரா, பனையூர்ல இருந்து எல்லாத்தையும் வர வைக்கிறாரு அப்படின்றத நம்மளே அதை சொல்லியிருக்கோம். ஆனா அவர் போகணும், இந்த மாதிரி போகணும். ஆனா இன்னமும் அந்த ஒரு பிம்பம் இருந்துகிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. இப்பவுமே நேற்றுலாம் நிறைய பேர் சொல்லும்போது நடிகர் விஜய் வந்தா எல்லாம் பார்க்க வரதானங்க செய்வாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த ஸ்பீச்சுக்காக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்கல்ல, அந்த என்ன சொல்றாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் ஏற்படுத்திட்டாரு. ரசிகர்களா இருந்தாலும் ஒரு கட்டம் வரைக்கும் அவரை பார்க்கறதுக்கு கிட்ட நெருங்குவாங்க, ஆதங்கப்படுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனி கட்டுப்படுத்த முடியாதுன்னு தான் சொன்னோம். ஆனா விஜய் அவர்கள் தலைவரா தன்னை மெருகேற்றிக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ நம்ம அவசரப்பட்டோமோ யாருக்காவது ஒரு இடத்துல தோணும், ரொம்ப அவசரப்பட்டோமோ, இந்த எலெக்ஷன் விட்டு அடுத்த எலெக்ஷன் வந்துருக்கலாமா, இல்லை தன் ரசிகர்கள் வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னு வரும்ல, அதுக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க இவங்க. அவங்க பயங்கரமா நம்மளும் நிறைய குறைகளை சொல்லியிருக்கோம், நிறைகளை சொல்லியிருக்கோம். விஜய் அவர்கள் எங்கேயாவது டவுன் ஆனா கூட எங்கேயாவது இடத்துல டே அப்படின்னு எட்டி பார்த்துறாலுமே கூட தலைவா நீ வா நான் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி இவங்களே பயங்கர பூஸ்டப்ல இருக்காங்கல்ல. அதுக்கான முன்னுதாரணம் தான் அது. அதை தான் அவர் அந்த ஸ்பீச்செலாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கண்ணுங்களா செல்லங்களா அப்படின்லாம் கூட சொல்லிட்டு போனார். அவருக்கு எங்கே ஒரு இடத்துலையும் தொய்வு ஏற்படுத்தாமல் அவருக்கு அந்த எப்படி சொல்கிறது, நீ நட நான் கை வச்சு ஏற்றி விட்றேன்னு சொல்லுவாங்கள்ல, நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அதாவது இவங்க ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, ஒவ்வொருத்தருமே சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா விமர்சனம் எங்கே வருதுன்னா மேடையில் வந்து அத்தனை பேர் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நிறைய பேர் மேடையில் இருக்கவங்க பேசினாலும் விஜய் பேசுறது மட்டும்தான் எடுபடுது. அது ஒரு பக்கம் பாசிட்டிவ், ஒரு பக்கம் நெகட்டிவ் இருந்தாலுமே கூட நெகட்டிவ் தூக்கி போட்டுருங்க. விஜய் அவர்களுக்காக வராங்கல்ல, ஸோ அது அவர் வந்து இன்னும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஹோட்டலுக்கு போனார், ஹோட்டலில் அவ்வளோ பெண்கள் அந்த நேரத்தில் ஏங்க அன்டைமில் ஹோட்டலில் உட்காந்து அவ்வளோ பெண்கள் இருந்துட்டு போகிறாங்க. மற்ற எல்லா நடிகர்களும் குவியறது ஒரு வழக்கம் தான். ஒரு கட்சியின் தலைவராக மாறினதுக்கப்புறம் இந்த ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கண்டிப்பாக அவர் எதிர்பார்க்கல. எலெக்ஷனில் ரிசல்ட் பாசிட்டிவோ நெகட்டிவோ அது அப்புறம் எடுத்துவீங்க. ஏன்னா வெற்றி அப்படின்றது ஒருத்தனை வந்து ரொம்ப உச்சத்துலேயும் கொண்டு போய் வெற்றி பார்த்து அவர் ஆடினதும் கிடையாது. தோல்வி வந்தால் நம்ம அதை கற்றுக்கிட்டு அடுத்த கல்வி போகணும்லாம் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ களத்தில் நான் இருக்கேன், சண்டை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டார். இவங்களெல்லாம் கூட இருக்கும் பொழுது அது ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது. ஆனால் அவங்க சைட்லேருந்து இது கண்டிப்பாக அவங்க சொல்லணும். ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் அப்படின்றனால இந்த கூட்டத்தையே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விமான நிலையம் வந்து விஜய் நிலையமாக மாறினதெல்லாம், ஐயோ இந்த டைலாக் வேறு அவங்க சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விமான நிலையத்தையே சூழ்ந்துட்டாங்க. ரோடு எல்லாமே இவங்க தான் இருக்காங்க. இதெல்லாம் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய நெருக்கடிகள் இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறேங்க, யாருமே இதெல்லாம் தவிர்க்க முடியாது, நெருக்கடியெல்லாம் கொடுக்க முடியாது. உடச்சிட்டு வராங்கல்ல, இதுதான் கனெக்ட். விஜய் வந்து நான் மக்களோட கனெக்ட் ஆகிறேன்றான்னா இப்படி தான் கனெக்ட் ஆகணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்தது. ஆனால் கோவையை இது வரைக்கும் இந்த கோவை இவ்வளோ திருவிழாவாக ஆனதே இல்லை. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பயங்கரமாக கோவை மாவட்டத்தை விஜய் மாவட்டமாகவே மாற்றிட்டார்.